பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், காந்தியை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். நம் நாட்டிலே பிறந்து மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக உழைத்து, குறிப்பாக இன்றைய தினம் சனாதன தர்மம் என்று பேசுகிறோமே, அந்த சனாதன தர்மத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு பெரிய மகான் ஜீவா அவர்கள். அந்த ஜீவா அவர்களை பற்றி தந்தை பெரியாரை இணைத்து சொல்வார்கள். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியிலே பார்ப்பனர் அல்லாத குழந்தைகளை ஒரு ஆசிரமத்திலே சாதி பாகுபாடு காட்டி சாப்பிடும் இடத்திலே பிரித்து வைத்திருந்தார்கள். அதை நாம் பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்பொழுது பெரியார் அவர்கள் இந்த பிரச்சனை எடுக்கும் பொழுது அங்கே ஜீவாவும் இந்த பிரச்சனை எடுத்தார். பார்ப்பனருடைய குழந்தைகளுக்கு தனியாக உணவு பரிமாறப்படுகிறது, பார்ப்பனர் அல்லாத குழந்தைகளுக்கு உணவு தனியாக பரிமாறப்படுகிறது. இது ஜாதிய தீண்டாமை, இது ஒரு பாகுபாடு, இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இப்படி குரல் வருகிற பொழுது அங்கே ஒரு சமரசத்திற்கு காந்தியை கொண்டு வந்தார்கள். காந்தி சொன்னார், சரி, இதுவரை பார்ப்பன குழந்தைகள் தனியாக சாப்பிடட்டும், பார்ப்பனர் அல்லாத குழந்தைகள் தனியாக சாப்பிடட்டும். இனிமேல் புதிதாக குழந்தைகள் வந்தால் அந்த குழந்தைகளை வேண்டுமானால் ஒன்றாக சாப்பிட அனுமதிக்கலாம் என்று சொன்னார். இதை கடுமையாக எதிர்த்தவர்களே முன்னின்றவர் ஜீவா அவர்கள். அவர் சொன்னார், குழந்தைகள் என்று பார்க்கிற போது அவர்கள் மத்தியில் ஜாதி துவேஷத்தை காட்டக்கூடாது, ஜாதிய பாகுபாட்டை விதைக்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்ற தத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்றைய தினம் போராடி, நாம் இதற்கு எதிராக ஒரு ஆசிரமத்தை நிறுவ வேண்டும், குழந்தைகளுக்காக ஒரு சமத்துவ ஆசிரமத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் இந்த நான் பிறந்த மண்ணிலே, சிராவையில் மண்ணிலே, ஒரு தனாக சிராவையிலே ஒரு ஆசிரமத்தை தொடங்கினார்கள். அந்த ஆசிரமத்திலே முதல் முறையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழக வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், இந்த தலித் மக்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த தலித் மக்களுடைய குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அந்த குழந்தைகள் அங்கே படித்தார்கள். சமதர்ம ஆசிரமமாக இருந்தது. பல தலைவர்களும் அங்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அதை போல இந்த எங்கோ ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து நம்முடைய சிவகங்கை மாவட்டம் சிராவையில் வந்து ஒரு ஆசிரமம் கண்ட அந்த தலைவருக்கு இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு மண்டபத்தை கட்டி திறப்பு விழா நடத்துவது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். இனிமை என்று சொன்னால் தோழர் ஜீவா அவர்கள் தான். இனிமை என்று சொன்னால் தமிழிலே இனிமையாக பேசக்கூடியவர். சமத்துவம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தமிழோடு சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர், கள போராளி, எளிமையாக வாழ்ந்தவர். மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து தன்னை அர்ப்பணித்து தொழிலாளர்களுக்காக வாழ்ந்து எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்த ஜீவா அவர்களை பற்றி காமராஜர் அவர்கள் ஒரு விதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். தான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஜீவா அவர்களுடைய இல்லத்திலே தாம்பரத்திலே போய் கூப்பிட்டாராம். வாங்கள் ஜீவா, ஒரு பள்ளிக்கூடத்தை நாம் திறக்க போக வேண்டியிருக்கிறது என்று. நீ போ காமராஜா, நான் பின்னாடியே வருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது காமராஜருக்கு கிடைத்த தகவல், ஜீவா அவர்களிடம் அப்போது ஒரே ஒரு வேட்டி தான் இருந்ததாம். அந்த வேட்டியை அவர் துவைத்து காய போட்டு ஒரு பக்கம் காய்ந்து விட்டது, இன்னொரு பக்கம் அது காய வேண்டும், அதற்காகத்தான் நான் நேரம் கேட்கிறேன், நீ முன்னாடி போ என்று சொன்னதாக சொல்வார்கள். அப்படி ஒரு எளிமையாக எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக வாழ்ந்த, சமத்துவத்தை விரும்பிய, சமத்துவத்தை போதித்த, குழந்தைகளிடத்திலே சமத்துவத்தை போதிக்க வேண்டும், அவர்களிடத்திலே ஒரு சாதிய பாகுபாடு கூடாது என்ற ஒரு சமதர்ம சிந்தனையை வளர்த்த ஜீவா அவர்களின் பெயரால் இன்று நம்முடைய மாவட்டத்திலே நாம் பிறந்திருக்கிற இந்த சிராவையிலே ஒரு மண்டபத்தை தமிழக அரசு ஏற்பாடு செய்து இதை கட்டி திறப்பு விழா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் திறப்பு விழாவை நடத்துகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம். நானும் நீதித்துறையிலே பணியாற்றினாலும், குழந்தைகளுக்காக பணியாற்றினாலும், நானும் பெருமைப்பட்டு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து வருகின்றிருக்கிறேன். என்னால் என்னுடைய சொந்த மண் என்பதாலும் இந்த மண்ணிலே ஜீவா அவர்களுக்கு ஒரு மண்டபத்தை கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் தெரிந்து வைக்கிறார்கள் என்று நான் அறிந்து அதில் கலந்து கொள்வதற்காக மன மகிழ்ச்சியோடு வருகின்றிருக்கிறேன். நம்முடைய மனித உரிமைகள் வெளிய வேண்டும். அதற்காக பாடுபடுகிற நாம் அனைவரும் இணைந்து போராடுவோம், வாதாடுவோம். வணக்கம்.